இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தின் கடைசி அந்த வாரத்தில் சில கோட் வேர்ட்ஸை கர்த்தர் யூஸ் பண்ணுறாரு. அது 5 கோட் வேர்ட்ஸ் இருக்கிறது. அதில் ஒன்றை மாத்திரம் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று அவர் ஒரு வார்த்தையை சொல்லி தம்முடைய சீடர்களை அனுப்புகிறாரு. எருசலேமுக்கு அவர் பவனியாய் வருகிற பொழுது அவருக்கு கழுதையின் மறியின் மேலும் அவர் ஏறி வருவார் என்று தீர்க்க தரிசனமாய் அவர் உரைக்கப்பட்டிருக்கிறது. சகரியா புஸ்தகத்திலே போல எல்லாருக்கும் தெரியும். அந்த கழுதையை அவர்கள் அவிழ்த்து கொண்டு வரும்படியாய் கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொல்கிறாரு. அப்படி அவர்கள் அவிழ்த்து கொண்டு வரும்பொழுது யாராவது இது எதற்காக அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்றார். This is a code word. ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்படி சொன்ன உடனே அவர்கள் அந்த கழுதியை உங்களோடு கூட அனுப்பி விடுவார்கள். இவ்விதமாகவே கேட்கிறார்கள். இந்த கழுதியை அவர்கள் அனுப்பி விடுகிறார்கள். ஆண்டவருக்கு வேண்டும் என்கிற கோட் வேர்ட். அதிலே அவர் அமர்ந்து கொண்டு அவர் எருசலேமை நோக்கி அவர் வருகிற பொழுது எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறாரு. அவர் எருசலேமை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினாலே. அன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எருசலேமிலே பஸ்கா பண்டிகைக்கு எல்லாரும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். அந்த பஸ்கா பண்டிகை எதற்காக அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்கிற அந்த உண்மையான சத்தியத்தை அவர்கள் உணராதவர்களாய் பஸ்கா ஆடாய் மேசியாவை அங்கு பவனி வந்து கொண்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாமல் போனார்கள். அதுவே தேவன் கண்ணீர் விடுகிறார். அந்த இடத்துல அவர் உனக்கு உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாதிருந்தபடியாலும் உன்னை சந்திக்கும் இந்த நாளை நீ அறியாதிருந்தபடினாலும். ஏன் அவர்கள் அதை அறியாமல் போனார்கள்? அதற்கு மிக முக்கியமான 2 காரணங்கள். ஒன்று, பஸ்கா பண்டிகையை அவர்கள் பாரம்பரியமாகவும் கலாச்சாரமும் அவர்கள் கொண்டாடுவதற்கான ஒரு ஏற்பாடில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அப்பொழுது மேசியாவாகிய கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அவரை அறியவில்லை. அவர்களை நிராகரித்தார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் அதே காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம இந்த ஹோலி வீக்ல மிக முக்கியமா இந்த பாம் சண்டே ரேலியில குருத்தோலையை பிடித்துக் கொண்டு நாம் சென்று இருக்கிறோம். அதே நேரத்தில் நாளை தினத்தில் இந்த மாண்டி தேர்ஸ்டே அவர்கள் அந்த அப்பத்தை பிட்டு கர்த்தர் புது உடன்படிக்கை ஏற்படுத்திய அந்த முக்கியத்துவத்தை நாம் அறியாதவர்களாய் கால்களை கழுவி கொண்டு இந்த பாரம்பரியமாய் இந்த காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே 7 வார்த்தையை நாம் பேசிக் கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நாம் இதையத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எருசலேமிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பவனியாய் மேசியா வந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் அவர்கள் நிராகரித்து அவர்கள் தங்களுடைய பாரம்பரியமான பஸ்காவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கலாச்சாரங்களிலே தங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் கண்ணீர் விடுகிறார். இந்த நாளிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய ரத்தம் வீணாய் போகாதபடிக்கு, மறுபடியும் தேவன் நம்மை பார்த்து கண்ணீர் விடாதபடிக்கு மேசியாவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் முக்கியத்துவம் கொடுத்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு கிறிஸ்து சிந்திய ரத்தம், இந்த மாண்டி தேர்ஸ்டே அன்னைக்கு கிறிஸ்து விட்ட கண்ணீர், இவையெல்லாம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவுமே. கர்த்தரை தேடுங்க, அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த மாண்டி தேர்ஸ்டே அன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சர்வீஸ் நம்முடைய இவாஞ்சலிக்கல் வர்ஷிப் ஃபெலோஷிப்ல இருக்கிறது. 7 மணிக்கு நீங்க வந்து கலந்து கொள்ளுங்கள். அதில் எது உங்களுடைய அப்பம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். குட் ஃப்ரைடே அன்னைக்கு முடிந்தது என்று நாம் வார்த்தையை வாசிக்கிறோம். ஆனால் எது முடிந்தது? தேவன் மரிப்பதற்கு முன்பாகவே அவர் முடிந்தது என்று சொல்கிறாரு. வந்து அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கிறாரு. There is a good news to your soul, spirit and body. God bless you.